ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த ரேஷன் ஷாப்பு இன்டர்வியூ பற்றி டீட்டெயில்ஸ் தான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோவில் ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் டிசம்பர் 9 வரைக்கும் இந்த இன்டர்வியூ உங்களுக்கு தொடர்ந்து வருதுனால, விழுப்புரம், சென்னை இந்த 2 பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டு. அதாவது 38 மாவட்டத்தினருக்கும் ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு லிங்க் கொடுத்துருந்தாங்க. அந்த லிங்க் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது நீங்கள் நார்மலான முறையில் டிஆர்பி ஏதோ ஒரு மாவட்டத்தை போட்டுட்டு மதுரையோ, சென்னையோ, விழுப்புரமோ ஏதோ போட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. அதோ வெப்சைட்டு மட்டும் ஓப்பன் ஆகும். ஆனால் என்ன காட்டும் அப்படின்னா, உங்களோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் காட்டுமே தவிர ஹால் டிக்கெட் காட்டாது. உங்களுக்காகவே ஒரு லைவான வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முந்தி. அதாவது கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி, அதாவது ரேஷன் ஷாப் இன்டர்வியூ ஹால் டிக்கெட் 2024 போட்டு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கில் செகண்டில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு 38 மாவட்டத்தில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ நேற்று கூட நான் விழுப்புரத்துக்கும் சென்னைக்கும் லிங்க் அந்த லிங்க் எடுத்து டச் பண்ணி பார்த்தா உள்ள ஹால் டிக்கெட் காட்டுது. ஆனால் சில நபர் இன்னும் வரலங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு. ஏன்னா இன்டர்வியூ நடந்துக்கிட்டு இருக்குது. விழுப்புரம், சென்னைக்கு இன்டர்வியூ ஏற்கனவே 25 ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ இதுக்கு முன்னால் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகலான்னு சொல்கிறவங்க ஒருவேளை இன்டர்வியூ மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தோணுது. ஆனால் டிசம்பர் 9 வரைக்கும் இருக்கிறதுனால, சப்போஸ் என்ன டேட் இருந்துச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதாவது அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் லைவாக உங்களுக்கு, திரும்ப உங்களுக்காக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த ரேஷன் ஷாப் இன்டர்வியூ எப்படி போய்கிட்டு இருக்குது, ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டு போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக கமெண்ட்லாம் பார்த்துருந்தோம், ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இது. ஏன்னா சொன்னேன் அதை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கூட எடுத்து போட்டது உங்களுக்கு. ஆனால் நிறைய பேர் அனுபவத்தை ஷேர் பண்ணலன்னா ஓகே, அது பிரச்சனை இல்லை. நேற்று நம்ம ஹோட்டலுக்கு ஒரு லேடிஸ் தான், அவங்க பக்கத்து ஊருக்காரங்க சாப்பிட வந்திருந்தாங்க. அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு கூட தெரியாது, என்னோடய ஒய்ஃப் தான் எங்களோட விசாரிச்சிருக்காங்க, அவங்க தெரிஞ்சவங்கனால. ஸோ அவங்க அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறாங்க, பக்கத்து ஊருக்காரங்க. அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒய்ஃபு கேட்டவுடனே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ நான் கூட லைவாக கூட அவங்ககிட்ட நேராக தெரிஞ்சவங்க தான் அவங்க. ஆனால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண தெரியாது எனக்கு. ஸோ அவங்க சொன்னோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட எனக்கு என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த மாதிரி என்ன கேட்டாங்க, அது கேட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எதுவும் கேட்கல. இந்த மாதிரி என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சம்பளம் அதுவே கவர்மெண்ட் ஜாப் தானே, எதுக்கு நீங்கள் இதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி எதுவுமே கேட்கல. உங்கள் ஊர், உங்களோட பேர், அப்புறம் உங்கள் ஊரில் என்ன அதாவது தூத்துக்குடி மாவட்டம், அவங்க எங்கள் ஊர் தான் அவங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் எல்லாத்தையும் பொதுவாக முறை அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் கேட்டிருக்காங்க, அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பரவலாக ரொம்ப டீப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸாக எந்த கொஸ்டின் கேட்கல. அதாவது நம்ம வீடியோ நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப டீப்பாலாம் அவங்க கேட்கல. சும்மா ஏனதானன்ட்டு, அதாவது அவங்களோட நேட்டிவ் என்ன, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன, அப்புறம் எம்பி, எம்எல்ஏ, இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், சாதாரண கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அக்காட்டையும் நேற்று விசாரித்து பார்த்தேன். அதை எந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப டீப்பாலாம் கேட்கல, சும்மா நார்மல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ இதுதான் நிலைமை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த அதை விடுங்க. இப்போ சென்னை, விழுப்புரம் மாவட்டத்துக்கு எப்படி ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்ப ஒரு டெமோ காட்டுறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண ஈஸியான மெத்தட் தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னது வீடியோ தான் இது, ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு லைவாக. ஸோ இருந்தாலும் திரும்ப அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தான் இந்த டெமோ உங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கூகுளில் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள். சாதாரணமாக இப்போ நம்ம ரேஷன் ஷாப்புன்னு டைப் பண்ணி, அதாவது இந்த வந்துருச்சு பாருங்கள். நான் அடித்த ரேஷன் ஷாப் மட்டும் தான் அடித்தேன். ஆனால் வந்துருச்சு பாருங்கள், ரேஷன் ஷாப் கால் லெட்டர் டவுன்லோடு 2024 போட்டிருக்காரு இல்லையா. இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஎன் ரேஷன் ஷாப் அட்மிட் கார்டுன்னு வருது, இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ 2வது வருது பாருங்கள், ஒன்று. ஸோ இந்த இதையும் விட்டுருங்க. இந்த 3வது வருது பாருங்கள், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு வருது பார்த்தீங்களா. இதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லிங்க் 38 மாவட்டத்துக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 38 மாவட்டத்துக்கு லிங்க் ஓப்பன் ஆகும். நான் சொன்ன மாதிரி சாதாரண முறையில் நம்ம ஓப்பன் பண்ணால் வெறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வரும். உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த லிங்க் உள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே அப்படின்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் சேல்ஸ்மேனுக்குள்ளே பேக்கருக்குள்ளே ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த வந்துடுச்சு பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க.
சென்னைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை ரேஷன் ஷாப்னு போது பேக்கர்னு கொடுத்துருக்காங்க, டவுன்லோடு இன்டர்வியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கூட வராமல் இருந்திருக்கலாம், இப்போ கூட அவங்க கொடுத்துருக்காங்க, பேக்கர் கொடுத்துருக்காங்க தனியாக. ஸோ சென்னைக்கு வந்து சேல்ஸும் தனியாக கொடுத்துருக்காங்க, பேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா பாருங்கள். பேக்கருக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்து உங்களுக்கு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. சென்னை ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேனுக்கு வந்து இன்னும் வரல, அப்டேட் சூன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்னும் கரெக்டு தான் அவங்க சொன்னது. சென்னைக்கு வந்து கொடுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இனிமேல் அப்டேட் பண்ணோன்னு போட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் சென்னைக்கு வந்திருக்கும் போல், இவங்களுக்கு தான் நிறைய பேர் தெரியாமல் டவுன்லோட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்க இன்டர்வியூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ வரல, வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்த பிறகு கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நீங்கள். ஸோ சென்னைக்கு வேலை முடிஞ்சது. அடுத்து வந்து விழுப்புரத்துக்கு பார்க்கலாம். விழுப்புரத்துக்கு நான் நேற்றே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ ஈஸியான முறையில் ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு. இங்கே போட்டுக்கலாம் பாருங்கள், விழுப்புரம் ரேஷன் ஷாப்புக்கு சேல்ஸ்மேன் கொடுத்துருக்காங்க, பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாக நீங்கள் விழுப்புரம் ரேஷன் ஷாப் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ்மேன் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லிங்க் 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் டவுன்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், விழுப்புரம் வந்து அவங்க வெப்சைட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெக்யூர்மெண்ட் பியூரோ பாருங்கள், 2024 வந்துருச்சு, விழுப்புரம் மாவட்டம் வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு வருது. ஏன் வந்து நிறைய பேர் வந்து விழுப்புரத்துக்கு வரலன்னு சொன்னாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ தயவு செஞ்சு தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடை தான் உள்ள கூகுளில் போய் நீங்கள் அடிச்சுட்டு வந்துடும். சாதாரண முறையில் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாதாரண முறையில் வந்து டிஆர்பின்னு கொடுத்து விழுப்புரம் கொடுத்தா வெப்சைட் மட்டும் ஓப்பன் ஆகும், தவிர நோட்டிஃபிகேஷன் காட்டும், உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் காட்டாது. ஸோ வந்து இந்த வீடியோ டெமோ மாதிரி எடுத்து நீங்கள் ஈஸியான முறையில் வந்து உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா 3வது லிங்கில் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் எடுத்து அப்படிங்கன்னா உங்களை 38 மாவட்டத்துக்கு லிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தினர் வந்து லேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ நீ சாட்டர்டே எனக்கு இன்டர்வியூ இருக்கான்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு டேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து தயவு செஞ்சு இந்த இன்டர்வியூ லெட்டரை வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் பாருங்கள், நான் சும்மா ஒரு டெமோ மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகாமன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வழக்கம் போல் வந்து, அல்லது யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து வழக்கம் போல் சப்மிட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள், அவங்க ஓப்பன் ஆகும். இவ்வளோ தான் மேட்ரு. உங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் வந்து இன்டர்வியூ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க மெத்தடு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டர்வியூ வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து இன்னும் ஏதாவது தகவல் கிடைச்சா கொண்டு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்டர்வியூ பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அதாவது இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2-3 ஒரு கிட்டத்தட்ட 4 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன். இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணாங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்ட்டு. ஸோ வந்து இன்னும் வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸு அல்லது இன்டர்வியூ பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ விழுப்புரம் சென்னை மாவட்டத்தில் வந்து சென்னை மாவட்டத்துக்கு பிரச்சனை இல்லை, அவங்க அப்டேட் வந்து இனிமேல் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது இப்போ கவலை இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ வந்த பிறகு கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஆனால் விழுப்புரம் மிஸ் பண்ணிடாமல் நான் சொன்ன வீடியோ நீங்கள் டெமோ மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஸோ டேட் உள்ளவங்க தயவு செஞ்சு வந்து இன்டர்வியூ டிசம்பர் 9 வரைக்கும் இருக்குது, மறக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தகவல் ஏதாவது உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவல் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மேலும் வளரும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.